வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கேப்டன் கட்சிக்கு கிடைத்த ஜாக்பாட். தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட். திமுகவின் மாஸ்டர் பிளான். தமிழக அரசியல் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் தேமுதிக மற்றும் திமுக இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஒரு முக்கிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் இருந்து விலகிய தேமுதிக தற்போது திமுகவுடன் கைகோர்த்த நிலையில் அந்த கட்சி ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் வழங்க திமுக தலைமையில் சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் விருப்பப்படியே இந்த மெகா கூட்டணி அமைந்துள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் தற்போது 6 சட்டமன்ற தொகுதியுடன் கூடுதலாக ஒரு ராஜ்யசபா இடமும் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறது. இதன் மூலம் தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ் ராஜ்யசபா எம்பியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுவதால் தேமுதிக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர். காங்கிரசுடன் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட் உறுதி செய்யப்பட்டுள்ளது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது நியூஸ் இணைந்திருங்கள். தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.